What's inside my makeup box? Shimmery brush ன்னு ஒன்று ப்ரஷ்ல blush. இது வந்து ஒரு பொட்டு புக்கு. அர்ச்சனா வந்து எனக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொடுத்தாங்க. டன் டன் டன். ஒரு கவர் சுகர் இருக்கு, அதுவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. வேற என்ன, எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு. அவங்களாம் போர் அடிக்கலையா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஒன் மோர் ஃப்ரெஷ்ஷான எபிசோட் ஆஃப் மை பிராண்ட் நியூ யூடியூப் சேனல். திஸ் இஸ் சம்யுக்தா ஹியர் அண்ட் டுடே என்ன பார்க்க போறீங்கன்னா வாட்ஸ் இன்சைட் மை மேக்கப் பாக்ஸ். ஆக்சுவலி பாக்ஸ் இல்லை, அது இட்ஸ் அ பேக். அதான் பார்க்க போறீங்க. மேக்கப் பேக். இந்த பேக்குக்கு ஃபைனலாக ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் ஐ அரைவ் டு அ பேக். ஏன் பேக்ல வச்சிருக்கேன், ஏன் பாக்ஸ்ல இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாக்ஸும் வச்சிருந்தேன், அந்த சூட் கேஸ் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட், அந்த மாதிரியும் வச்சிருந்தேன். பட் இவென்ச்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து யூஸ் பண்ணி ஸ்பேஸு, நம்ம கன்வீனியன்ஸ் ஆஃப் பேக்கிங் எல்லாம் பார்த்துட்டு இதுதான் மோஸ்ட் கன்வீனியன்ட்டாக தோணுச்சு. ஏன்னா ஃப்ளெக்சிபிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கே ஒரு ஃப்ளெக்சிபிள் பேக். இட்ஸ் ஆக்சுவலி ஜஸ்ட் அ ட்ராவல் பேக். யூ கேன் யூஸ் இட் ஃபார் டிஃப்ரெண்ட் திங்ஸ். பட் நான் வந்து மேக்கப்புக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை. இதில் வந்து என் மேக்கப் ஜாமான்லாம் இருக்குது. அண்ட் ப்ரஷஸ்க்கு மட்டும் ஒரு செப்பரேட் பவுச் வச்சுருக்கேன். திஸ் ஜஸ்ட் டு செக்ரிகேட் த ப்ரஷஸ் ஃப்ரம் த மேக்கப் ஐட்டம்ஸ். ஸோ ஒரு காலத்தில் வந்து நான் வந்து அந்த ஈச் மேக்கப் ப்ராடக்ட், தட் இஸ் ஃபவுண்டேஷன், ப்ளஷ், எல்லாத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் பேக்ஸ் வச்சுருந்தேன். அதுவும் அந்த லாங் ரன் வந்து ப்ராக்டிக்கலாகவே இல்லை. ஸோ this is my final makeup setup ன்னு சொல்லலாம். and this is working excellently for me. மேக்கப் வந்து என்னோட ப்ரொஃபஷன் எஸ்பெஷலிக்கு வந்து ரொம்ப அடிக்கடி நாங்கள் யூஸ் பண்ணுறது. எவ்ரி அதர் டே பேசிஸில் வந்து ஐ யூஸ் மேக்கப். ஷோஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஷூட்ஸாக இருக்கட்டும், ஃபார் ஆல் ஆஃப் தட் வி நீட் மேக்கப். ஸோ ப்ராக்டிக்கலாக என்னெல்லாம் வேணும் அப்படின்றது என் மேக்கப் கிட்டில் இருக்குது. அண்ட் நான் ஒரு ஐட்டமாக I'll take it out and I'll show you what are those things that are in my makeup kit. and நான் வந்து இந்த ஷூட்டுக்கு முன்னாடி I have not taken it and organized it. இது எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்குது. and lot of these things I don't really use on a daily basis, but அப்படியே பாக்ஸ்குள்ளே இருக்குது. அதை அப்படியே நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். so let's get started. டன் டன் டன். இதுக்கு வேற மியூசிக். டன் டன் டன். ஃபர்ஸ்ட் என்ன ஸ்ட்ரைக்கிங்காக இருக்குன்னா, யூஸ் பண்ண டிஷ்யூ. இது ஏன் இங்கே இருக்குன்னு கேட்காதீங்க. அவசரத்தில் யூஸ் பண்ணி அங்கேயே வச்சுருப்பேன். அண்ட் அது இன்னும் கிளியர் பண்ணல. ஸோ இதை ஃபஸ்ட்டு தூக்கி போடலாம். தட்ஸ் டன். ஐ கேச்சிங்காக என்ன இருக்குது, வெளில மோஸ்ட் கேச்சிங்காக என்ன இருக்குன்னா, இந்த புக் இருக்குது. இது என்ன புக் சாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, திஸ் வாஸ் கிஃப்டட் டு மீ பை அர்ச்சனா. இது வந்து ஒரு பொட்டு புக்கு. எல்லா சைஸஸ்லேயும் பொட்டு இருக்குது இந்த புக்கில். ஐ லவ் திஸ் புக் பிகாஸ் ஐ ஃபைண்ட் இட் வெரி க்யூட். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அண்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன சைஸ் போட்டு வேணாலும், அண்ட் ஐ யூஸ் ஒன்லி ரவுண்ட். நான் இந்த ஜிக்னாஸ் அந்த டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஐ யூஸ் ஒன்லி ரவுண்ட் போட்டு. ஸோ இந்த புக் வந்து அர்ச்சனா வந்து எனக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொடுத்தாங்க. அண்ட் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நம்ம என்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போனாலும் அந்த பிராண்டை வந்து அவங்களே மார்க் பண்ணி லேபிள் ஒட்டிடுவாங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் இந்த பிளாக் கலர் டேக் மாதிரி இருக்கிறதுலாம் எல்லாம் அதோட மீனிங் என்னென்னா, இது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளில வந்திருக்கு. அண்ட் ஐ லவ் இட். அண்ட் இந்த ட்ரெஸ்க்கு நான் போட்டு வைக்க முடியாது. ஸோ அதர் தென் தட் ஐ யூஸ் இட் very often. I love round bindis. Even with Indo-Western நான் நிறைய பொட்டு போடுவேன். It's like one style statement of mine. So that's about the பொட்டு book. Next என்ன கேட்டிங்கன்னா, it's my eyeshadow palette. இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் டேக் ஏன் போட்டிருக்குன்னா, இதுவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளில வந்திருக்கு. இதில் வந்து த மெயின் கலர் ஐ யூஸ் இஸ், இது பார்த்தீங்கன்னா தேஞ்சு போயிருக்கு. ஆல்மோஸ்ட் whenever I use makeup இந்த கலர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ திஸ் பர்டிகுலர் ஐஷேடோ பேலட் வந்து இந்த ஐஷேடோஸ் ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ த கலர்ஸ் லுக் பியூட்டிஃபுல். ஈவன் when you apply on skin அது நல்லா பிரைட்டாக அழகாக தெரியும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஐட்டம்ஸ் ஆஃப் த மேக்கப் பாக்ஸ், எசென்ஷியல் பார்ட் ஆஃப் மை மேக்கப் கிட். நெக்ஸ்ட் என்ன, ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுக்கலாம். நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் என் பேக்குள்ளே இருக்குது. ஸோ எல்லா ஃபவுண்டேஷன் பாட்டில்ஸும் பிக் பண்ணி சேர்த்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 2 3
அவ்வளோதான் 3. ஓகே, ஐ ஹேவ் 3 ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து நம்ம ஊரில் வாங்குறது இல்லை, நான் ட்ராவல் பண்ணும்போது தான் வாங்குறதோனே. ஏன்னா அந்த பிராண்ட்ஸ் வந்து இந்தியாவில் கிடைக்கிறது இல்லை. இது வந்திருக்கு, ஹூடா பியூட்டின்றது இப்போ தான் வந்திருக்கு இந்தியாவுக்கு. பட் த ரெஸ்ட் ஆஃப் தம் யூ டோன்ட் கெட் இட் ஹியர். ஸோ இது வந்து முடியும் போது எனக்கு டென்ஷன் ஆகிடும். ட்ராவல் இல்லையா, அடுத்தது எப்போ போய் வாங்க போகிறோன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். எஸ்பெஷலி இந்த ட்ராவல் பேன்னால நெக்ஸ்ட் இந்த ஃபவுண்டேஷனுக்கு நான் எங்கே போக போகிறேன், என்ன பண்ண போகிறேன்றது எனக்கு தெரியாது. ஸோ திஸ் இஸ் about my foundation and it's a very நான் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் வந்து இட் வில் பி வெரி டியூவி ஃபார் த ஸ்கின். ரொம்ப மேக்கப் போட்ட மாதிரி தெரியாது. த ஸ்கின் வில் ஆல்வேஸ் லுக் ஃப்ரெஷ். ஸோ தட்ஸ் வை ஐ ப்ரிஃபர் தீஸ் ஃபவுண்டேஷன்ஸ். அண்ட் அகெயின் ரொம்ப எசென்ஷியல் பார்ட் ஆஃப் மை மேக்கப் பாக்ஸ், ஐ மீன் மேக்கப் பேக். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஷ்ஷும் ஒரு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பேன். தேர் சம்திங் கால் க்ரீம் ப்ரஷ் அண்ட் தேர் சம்திங் கால் பவுடர் ப்ரஷ் அண்ட் தேர்ஸ் ஆல்சோ ஷிமரி ப்ளஷ்ன்னு ஒன்று. ப்ரஷ்ஷில் ப்ளஷ். ஸோ அந்த ப்ளஷ் எல்லாம் வெளில எடுத்து வச்சிடலாம். blush. Okay, so I have 4 blushes with me. இதில் வந்து பார்த்தீங்கன்னா this is a powder blush. இந்த blush வந்து கொஞ்சம் ஷிமரியாக இருக்கும். அண்ட் இது ரெண்டுமே க்ரீம் ப்ளஷ்னால் அந்த டெக்ஸ்சரே க்ரீமிஷாக இருக்கும். இதுவும் ஒரு க்ரீம் ப்ளஷ். ஐ ப்ரிஃபர் க்ரீம் ப்ளஷஸ் டு பவுடர் ப்ளஷஸ். ஏன்னா அது வந்து இட் கிவ்ஸ் அ வெரி ஹெல்த்தி க்ளோ. அந்த என்னமோ நிஜமாகவே நம்ம அந்த ஊட்டி ஆப்பிள் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ தட்ஸ் வை ஐ லவ் க்ரீம் ப்ளஷ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். This is about my blushes. Oh, this is my absolute favorite item of the makeup kit. என்னென்ன கேட்டிங்கன்னா இது டெர்மா பேலட். இதில் வந்து வேறு கலர்ஸ் இருக்கும். இது வந்து நம்ம பிக்மெண்டேஷன் மார்க்ஸ் அதெல்லாம் ஹைட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறது உண்டு. சின்ன கேப்சூல்ஸில் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸி யூஸ் பண்ணுறதுக்கும். இது ஆல்ரெடி பாருங்கள் தேஞ்சே போச்சு, புதுசு வாங்கணும். இந்த பர்டிகுலர் மேக்கப் ஐட்டம் இல்லைன்னா எனக்கு ரொம்ப சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா வீட்டில் மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது பேக்கில் திருப்பி வைக்க மறந்துடுவேன். ஸோ ஷூட் ஸ்பாட் போகும்போது இது இருக்காது. ஐயோ இன்னைக்கு எப்படி மேனேஜ் பண்ண போகிறோன்னு இருக்கும். ஸோ அதை எப்படியோ மேனேஜ் பண்ணிடுவோம். பட் there are certain things that have to be there and this is definitely one of them. Next வந்து this is the highlighter palette. எதுக்குன்னா அப்படியே ஸ்கின் இந்த டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜொலிக்கும். அப்படியே நம்ம கோல்டு மூஞ்சியில் போட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். So that's why we use the highlighter palette. And எனக்கு especially evenings-ல இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ். ஓகே, இது என்னென்னா ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. 2 ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வச்சுருக்கேன். பிக் பாஸில் வந்து ஓவியா சொல்கிற மாதிரி ஸ்ப்ரே அடிச்சிடுவேன். திரும்பிக்கும் இல்லை நான் ஸ்ப்ரே அடித்து போட்டுடுவேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மேக்கப்பை ஃபைனலாக செட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு தான் மேக்கப் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவோம். த பிக்கர் மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன பொருளாக தான் இருக்குது இதுக்குள்ளேயே. சரி, லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. That's a lot of lipsticks. இந்த பிராண்ட் வந்து காட்வாண்டின்னு சொல்லிட்டு லொலிட்டா 2 ஒரு ஷேடு. ஏன் இவ்வளோ லிப்ஸ்டிக்ஸ் என் மேக்கப் பேக்குள்ளே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. பட் இதுதான் மெயினாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து ஒரு மேட் லிப்ஸ்டிக்னு சொல்லுவாங்க. அது அப்படியே போட்டால் அப்படியே இருக்கும். நோ மேட்டர் நம்ம ட்ரிங்க் சம்திங் ஈட் சம்திங் அது ஸ்மஜ்ஜே ஆகாது. ஸோ திஸ் இஸ் த லிப்ஸ்டிக் ஐ யூஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ தீஸ் ஆர் மை லிப்ஸ்டிக்ஸ். அப்புறம் என்ன இருக்குது, இது வந்து ரயனோட ப்ளே ஏரியா கார்டு. அது என்ன மேக்கப் பேக்கில் என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ I'm going to keep that separately. ஒரு கவர் சுகர் இருக்குது, அதுவும் என்ன பண்ணுதுன்னு தெரியாது, அதுவும் தனியாக வச்சுட்டு போகிறேன். இது வந்து பிகாஸ் ஐ ஹாவ் லாங் ஹேர் அண்ட் சம்டைம்ஸ் ஐ ரியலி வாண்ட் டு கிளிப் பேக் மை ஹேர் when I'm doing makeup. I use this band or I use this clip also. That's why this hair items 2-3 இருக்கும் என் பேக்கில் எப்போதும். This band and this clip is for that. Perfume, I'll always keep one perfume inside my makeup bag. Smells so good. Next வேறு என்ன, அப்பா எனக்கு என்னமோ அந்த மேக்கப் பேக்கை க்ளீன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வருது. தென் யூ ஹேவ் த காண்டாக்ட் லென்ஸ் அண்ட் காண்டாக்ட் லென்ஸ் சொல்யூஷன். மோஸ்ட் ஆஃப் மை ஷூட்ஸ் நான் வந்து கலர் காண்டாக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அது கண்ணை கொஞ்சம் பிரைட்டாக தெரியும்னு ஒரு ஃபீலிங். இஸ் மோர் சைக்கலாஜிக்கல் பட் இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. அப்புறம் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது வந்து ஐப்ரோ பென்சில். ஸோ இதில் 2 பக்கம் இருக்குது. சில டைம் வந்து when you don't do makeup at all, ஐப்ரோஸ் மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாலே you look very nice. So eyebrows is a must when it comes to makeup. வேறு என்ன, எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு. அவங்களாம் போர் அடிக்கலையா?
Last few things in my makeup kit. Okay, so this is kajal. Okay, kajal also is நான் வந்து ஜெல் லைனர் தான் யூஸ் பண்ணுவேன் பிகாஸ் அது நல்லா டென்ஸாக நல்லா இருக்கும். I don't use other types, பட் வச்சிருக்கேன், இன்னொரு காஜலும் வச்சிருக்கேன், இன்னொரு காஜல் பென்சில். ஸோ தட்ஸ் ஒன் மோர் காஜல் பென்சில். இது எங்கேருந்து வந்தது என்னன்னு எனக்கே தெரியாது. பிளாக் ஸ்டிக்கர் இருக்குது, ஸோ பிக் பாஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கு. ஐ திங்க் இட்ஸ் அ கிளிட்டர் ஐ ஷேடோ. மேபி எந்த இல்லைன்னு நினைக்கிறேன். இது லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வச்சிடலாம். அதை செட்டிங் பவுடர். ஸோ நம்ம கண்ணுக்கு அடியில் கன்சீல் பண்ணிவிட்டு அதை வந்து பவுடர் வச்சு செட் பண்ணோம். ஸோ அதுக்கு தான் யூஸ் பண்ணுற பவுடர் இது சூப்பராக இருக்கும் இந்த பர்டிகுலர் பிராண்ட். அப்புறம் காம்பேக்ட் எதுக்குன்னா when you this is a darker shade of compact. இன்னொரு காம்பேக்டும் இருக்கணும், அது இன்னும் எங்கேயோ காணும். ஸோ நான் சொன்ன மாதிரி மேக்கப் போட்டு அங்கேயே டேபிள்லேயே வச்சுருக்கேன் போல் இருக்குது. அது மாதிரி தான் மேக்கப் திங்ஸ் மிஸ் ஆகும் many times. This is a darker compact, but compact largely எதுக்குன்னா when you after you've done your makeup நம்ம லைட்டாக டச் பண்ணுறதுக்கு இந்த காம்பேக்ட் பவுடர்ஸ் யூஸ் பண்ணிப்போம். ஸோ those are two of the compact powders that I have. அப்புறம் ஐலாஷ் க்ளூ, இதுவும் ஒரு மஸ்ட். ஐ கேரி மை ஓன் ஐலாஷ் க்ளூ ஆல்வேஸ் பிகாஸ் இந்த பர்டிகுலர் பிராண்ட் நல்லா ஒட்டும். ஒரு வாட்டி போட்டு ஒட்டிட்டோன்னா அது வெளியே வராது, நேச்சுரல் லேஷ் மாதிரியே இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை ஐலாஷ் க்ளூ. மஸ்காரா. ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் நெயில் பாலிஷ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் போடவே மாட்டேன், பட் ஒரே ஒரு நியூட் கலர் நெயில் பாலிஷ் மட்டும் என் பவுச்சில் இருக்கும். இன் கேஸ் அந்த பர்டிகுலர் ஷூட்டில் வந்து ஓகே நெயில் பாலிஷ் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா நெயில் பாலிஷ் அதுக்குன்னு வச்சுருக்கேன். இது என்னது? திஸ் இஸ் ஆல்சோ இந்த டர்மா பேலட் காமிச்சேன் இல்லையா? ஸோ திஸ் டர்மா பேலட் இட் ஆல்சோ கம்ஸ் லைக் திஸ். இட் கம்ஸ் இன் ஸ்மால் பாக்ஸஸ் லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கலர் கரெக்டர்ஸ். நான் அது ஜாஸ்தி இதையும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ தேங்க்யூ பிகாஸ் ஆஃப் திஸ் வீடியோ நான் வந்து என் மேக்கப் கிட்ட ஆக்சுவலி க்ளீன் பண்ணியிருக்கேன் அண்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். இதெல்லாம் கொஞ்சம் ஐ திங்க் யூஸ் பண்ண பழைய ஐலாஷு, அப்புறம் கொஞ்சம் பொட்டு, வேறு இது என்னது திஸ் இஸ் வந்து இந்த ஐலிட் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே போடுற ஒரு திங். இது ரொம்ப ரொம்ப பழசு, பட் அப்படியே இருக்குது. எவ்வளோ ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மேக்கப் ஐட்டம்ஸ் தட் ஐவ் பாட். ஐ திங்க் இட்ஸ் ப்ராபப்ளி அட்லீஸ்ட் 10 years old. ரயனோட வயசு ஜாஸ்தி இருக்குது. ஸோ அப்படியே இருக்குது பாருங்கள். சம் மேக்கப் ஐட்டம் ஜஸ்ட் லாஸ்ட் ஃபார் எவர். ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த ப்ரஷ் பவுச்சுக்கு போயிடலாம். சில மேக்கப் ஐட்டம்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இதுலேயே டம்ப் பண்ணிவிடுவேன். அந்த காம்பேக்ட் நான் ஒன்று தேடிட்டு இருந்தேன் இல்லையா, அது இந்த பவுச்சில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் தட் பர்டிகுலர் திங். அண்ட் தென் ஐ ஹேவ் டெய்லி டிஸ்போசபிள் காண்டாக்ட் லென்ஸ் வித் மீ ஆல்வேஸ். சில டைம் வந்து இந்த பாக்ஸில் போடுற காண்டாக்ட் லென்ஸ் வந்து என்ன ஆகும்னா ட்ரை அப் ஆகிடும். யூ நெவர் நோ. ஈவன் தண்ணி ஃபுல்லாக அதுக்குள்ளே போட்டு வச்சுருந்தாலும் இட் கெட்ஸ் ட்ரைட் அப். ஸோ திஸ் டெய்லி டிஸ்போசபிள் ஒன்ஸ் யூஸ் அண்ட் த்ரோ, ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிடலாம். ஸோ ஐ ஆல்வேஸ் கீப் தீஸ் ஃபார் எமர்ஜென்சி அண்ட் ஐ யூஸ் தம் குவைட் ஆஃபன் ஆல்சோ. அப்பா ப்ரஷஸ்லாம் எக்கச்சக்கம், எல்லா ப்ரஷஸும் வெளில எடுத்துடலாம். ஐயோ டடா. ஸோ இது எல்லா ப்ரஷ் கலெக்ஷன். ஸோ இது வந்து நான் பர்சனலாக நான் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால எவ்ரி 2-3 times that I use it I wash it and keep it. ஸோ லாஸ்ட் ஷூட்டுக்கு அப்புறம் கழுவாமல் வச்சுருக்கேன், அப்படியே இருக்குது. இது வந்து ஃபவுண்டேஷனுக்கு, இது வந்து கான்டோரிங்க்கு, இது வந்து ப்ளஷ்ஷுக்கு, அந்த மாதிரி ஒரு மேக்கப் டெக்னிக்கு வேறு ப்ரஷ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை ப்ரஷ் கலெக்ஷன். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேறு கம்மல் மாதிரி இருக்குது, சின்ன சின்ன கம்மல். ஏன் இந்த கம்மல் இருக்குன்னா கோல்டு இயரிங்காக கழட்டி வச்சிருவேன் வீட்லேயே. ஏன்னா ஷூட்டுக்கு போய் நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன கோல்டு இயரிங்ஸ் தொலைச்சிருக்கேன். ஸோ அது டெஃபினட்டாக ஆகும். ஏன்னா ஒரு சாரி சேஞ்சில் ஆக்சசரி சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். அதனால ஷூட் போகும்போது மட்டும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரேண்டம் டைனி இயரிங்கை போட்டுட்டு போயிடுவேன். ஸோ இந்த இயரிங்ஸும் மேக்கப் பவுச்லேயே இருக்கும் எப்போதும். ஓகே, ஸோ இதுதான் என்னோட மேக்கப் பவுச். இதுதான் நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற திங்ஸ் என் மேக்கப்புக்கு. நான் என்ன சொல்வேன்னா, ஈச் பர்சனோட ஸ்கின் டைப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது அது லைட்டாக சாம்பிள் பண்ணி டெஸ்ட் பண்ணி வாங்குங்க. ஸோ தட் உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி வாங்குங்க. அண்ட் த நெக்ஸ்ட் திங், இப்போல்லாம் நான் மோஸ்ட் ஆஃப் த ஷூட்ஸ்க்கு வந்து நான் என் ஓன் மேக்கப் தான் போடுவேன். மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் என் ஓன் மேக்கப் தான் போடுவேன். ஏன்னா ஐ ஃபீல் தட் நம்மளுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு என்ன சூட் ஆகும், நம்ம ஃபேஸ் ஃபீச்சர்ஸுக்கு நம்ம எப்படி பெஸ்ட்டாக இருப்போம்னு நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு பேசிக் உங்கள் ஃபேஸோட மேக்கப் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இட்ஸ் பெஸ்ட் ஃபார் யூன்னு ஐ ஃபீல். மேக்கப் வந்து இட்ஸ் டு மேக் யூ ஐயோ தெரில அவ்வளோதான்.
இதுதான் என்னோட இயர்ஸ் மேக்கப் நாலேஜோட நான் ஷேர் பண்ண கூடிய கொஞ்சம் சில விஷயங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஏன்னா நான் வந்து எல்லா கமெண்ட்ஸும் படிக்கிறேன் அண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் பாசிட்டிவாக ரொம்ப லவ்விங்காக கமெண்ட் அமைச்சிருக்கீங்க. பிக் வர்ச்சுவல் ஹக் டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் சில பேர் நெகட்டிவாகவும் போட்டிருக்கீங்க. உங்களுக்கும் ஒரு வர்ச்சுவல் ஹக். ஏன்னா யூ ரியலி நீட் தட் கைண்ட் ஆஃப் எனர்ஜி இன் யோர் லைஃப்ஸ். ஸோ எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்யூ அண்ட் ஐ எம் டெஃபினெட்லி லுக்கிங் ஃபார்வர்ட் டு டூ மோர் வீடியோஸ் ஃபார் யூ. ஸோ சொல்லுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஐ வில் டெஃபினெட்லி அட்டெண்ட் டு இட். Until next video, until next time, lots of love. Goodbye.